Hi everyone. இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 2390 ரிமூவிங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இன்புட்டாக எஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமில் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறோம், ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் எப்போல்லாம் ஸ்டாரை ரிமூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட்டில் இருக்க ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸை நீங்கள் கரெக்டாக எவால்வேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை வந்து ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு கண்டிஷன் என்னது? நம்ம எப்போல்லாம் ஒரு ஸ்டாரை ரிமூவ் பண்ணுறோமோ அதுக்கு லெஃப்ட்டில் இருக்க ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதனால் நான் வந்து லெஃப்ட்டில் இருக்க ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி மாறிடுச்சு, ஓகேவா? இப்போ நான் அகைன் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டர் என்னது? இ. ஸோ இயை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு இந்த ஸ்டார் இருக்குது, கரெக்டாக? நான் அந்த ஸ்டாரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறமா அதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டரை ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? இப்போ எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா LECOEன்னு இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். LECOE, ஓகேவா? ஸோ இந்த டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஸ்டாக்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பைத்தானில் லிஸ்ட் படிச்சிருப்போம் இல்லையா, அதான் வந்து நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த ஸ்டாக்கில் வந்து நம்மளால் 3 ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா புஷ். புஷ்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எலமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 வந்து புஷ் பண்ணுறேன். எனக்கு 1 புஷ் பண்ணனா எனக்கு ஸ்டாக் இப்படி இருக்கும். இப்போ அகைன் இன்னொரு எலமெண்ட்டை புஷ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 5 வந்து புஷ் ஆயிடுச்சு, ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ரேஷன், புஷ்ன்றது ஒரு ஆப்ரேஷன். இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாப். இப்போ இந்த பாப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்னது? 5 தானே. ஸோ இந்த பாப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா 5 வந்து ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதுதான் பாப் ஆப்ரேஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பீக். பீக்கும் பாப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பாப் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். பட் ஆனால் பீக் வந்து ரிமூவ் பண்ணாது, ஓகேவா? நம்ம ஜஸ்ட் வந்து கேட்போம் ஸ்டாக் கிட்ட, டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டாக்கில் எனக்கு டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமில் இந்த ஸ்டாக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள் என்ன பண்ணோன்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஐத் பொசிஷனில் என்ன இருக்குது? எல் இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் கேரக்டரை பார்த்தேன்னா நான் வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ எல் வந்து ஒரு கேரக்டர் தானே. ஸோ நான் வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டேன், ஓகேவா? புஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஐயை மூவ் பண்ணுறேன். இப்போ ஐத் பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? இ இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் இ என்ன பண்ணுவேன்? ஸ்டாக்கில் புஷ் பண்ணுவேன். இப்போ ஐயை மூவ் பண்ணலாம். இப்போ அகைன் ஐத் பொசிஷனில் எனக்கு இ இருக்குது, கரெக்டாக? ஸோ ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடலாம். இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஐத் பொசிஷனில் எனக்கு டி இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் டீயவும் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ நம்ம ஐயை மூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஐத் பொசிஷனில் ஸ்டார் இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் ஸ்டாரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து பாப் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸ்டாக்லேருந்து நான் எலமெண்ட்டை பாப் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ நான் எதுக்காக பாப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாஸ்க் என்னது? ஒரு ஸ்டாரை பார்த்தோன்னா இந்த ஸ்டாரையும் ரிமூவ் பண்ணிடணும், அதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டரையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து பாப் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ நம்ம ஐயை மூவ் பண்ணலாம். ஐத் பொசிஷனில் எனக்கு அகைன் வந்து ஸ்டார் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணுறேன், ஓகேவா? ஸ்டாக்கை பாப் பண்ணிட்டேன். பாப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஐத் பொசிஷனில் சி இருக்குது. சியை வந்து புஷ் பண்ணிடலாம். ஸோ சியை வந்து புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஐயை மூவ் பண்ணலாம். ஐத் பொசிஷனில் ஓ இருக்குது. ஓவையும் நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஐத் பொசிஷனில் டி இருக்குது. நான் டியவும் புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஐயை மூவ் பண்ணோன்னா எனக்கு ஸ்டார் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஸ்டார் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணுவோம். நான் வந்து பாப் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ அகைன் ஐத் பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? இ இருக்குது, கரெக்டாக?
ஸோ ஈயை நான் வந்து புஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஐ வந்துட்டு பவுண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ என்னோட ஆப்ரேஷனை வந்து நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாக்கில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். எல்இ சிஓஇ. ஓகேவா? நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இ சிஓஇ. இப்போ நம்ம இந்த அப்ரோச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு எம்டி ஸ்டாக் எடுத்துப்பேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஐன்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எஸ்ஸை தான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஐத்து பொசிஷனில் எனக்கு வந்து கேரக்டர் இருந்துச்சுன்னா, அதாவது நாட் ஈக்குவல் டு ஸ்டார் கேரக்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் வந்து ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஐத்து பொசிஷனில் ஸ்டார் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஸ்டார் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து டேரெக்டாக பாப் பண்ணக்கூடாது. எதனாலனா சம் கேசஸில் வந்து எனக்கு ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய இன்புட் ஸ்ட்ரிங் வந்து 2 ஸ்டார் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எனக்கு எம்டியாக இருக்குது. இப்போ எனக்கு ஐத்து பொசிஷனில் எனக்கு ஸ்டார் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்டார் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே பாப் பண்ணுறதுக்கு எதுவுமே எலமெண்ட் இல்லை. ஸோ நம்ம பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் எலமெண்ட் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பாப் பண்ணுவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்டாக்கில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். எப்படின்னா ஜாயின் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேசஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. கமிட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அதாவது இந்த சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஒரே ஒரு வாட்டி தான் ஐட்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். இந்த என் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை டிபெண்ட் பண்ணி எனக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 10 கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டாக்கில் எனக்கு 10 கேரக்டரை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு மெமரி இருக்கணும். கரெக்டாக? ஸோ எனக்கு இன்புட் சைஸ் வந்து க்ரோ ஆக ஸ்டாக்கோட சைஸும் க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ அதனால் என்னோடய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.